ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 35 மேக்ஸிமம் நம்ம அடிக்கிறது. சரி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதில் காற்று கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேக் ப்ரெஷர் வந்து நானும் இப்போ 35 தான் வச்சுக்கிறேன். சேம் அதே ப்ரெஷர் வச்சு பார்ப்போம் பின்னாடி. ஒரு சேனல் வாங்க ஒருவர்களே, நான் தான் உங்க HTFL. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல பார்த்த மாதிரி தான் நம்ம வண்டிக்கு வந்து ஒரு ஏர் பம்பு தான் வாங்கினேன். அதுதான் இது ஆக்ரோல் டோட்டல் டைப் ஆஃப் தி ஆல் தி ரெகுலர். செம்மையா இருக்குதுங்க. அது ஆன்லைன்ல தான் பார்த்தேன் மோஸ்ட்லி. சரி, இது செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. வாங்கினது வந்து நான் 1800 சம்திங் ஆச்சு இது வாங்கினது நான். சரி, இப்போ இது அன்பாக்ஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் ரிவ்யூ பண்ணுறேன். சரி வாங்க இன்னைக்கு. வா பாக்ஸ் உள்ள பம்பு கேபிள் டைட்டிலும் இருக்குது. அதை விட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இது ஆன் மிஷின் தான். இது ஆன் ஆயிடுச்சா? எஸ், ஆன் ஆயிடுச்சுங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னா, பேட்ரி மீட்ரு காட்டுது, ஓட மீட்ரு. அதை விட்டால் நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பைக் சிம்பிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சைக்கிள், ஃபுட்பாலு, அப்புறம் என்னென்ன காரு. எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி சிம்பிள் அதில் இருக்குதுங்க. நம்ம வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், இதில் மைனஸும் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. சரி, நம்ம மெயின் ப்ராடக்டாக பார்த்தோன்னா இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கார்டு கொடுத்துக்குறாங்க, அக்ரா கார்டு .com. அது விட்டால் வாரண்டி கார்டு, மேனுவல் கார்டு புக்கு, வாரண்டி கார்டு ரெண்டுமே இதில் இருக்குதுங்க. ஓகே, சரி இப்போ இது ஓரமாக வச்சுக்கலாம். இதில் என்னென்ன வந்துக்குதுன்னு பார்த்தா, கேபிள், சவுண்டு இப்போ எந்த அளவுக்கு இதுன்னு பார்க்கலாம். சவுண்டு பார்த்தீங்களா, வேற லெவலுக்கு இது மோட்டர் சவுண்டு. இதில் வந்து சார்ஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அப்புறம் வந்து சார்ஜ் போடுற பின்னும் இருக்குது இதில். நெக்ஸ்ட் இதில் வந்து லைட்டு இருக்குதுங்க பாருங்க. லைட் வசதி இருக்குது. பிளிங்க் ஆகுது பாருங்க, பிளிங்க் ஆகுது. சூப்பராக இருக்குது பிளிங்க். பார்த்தீங்களா, ஃபுல் லைட்டுங்குது, இது பிளிங்க்குங்குது. லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடுதுங்க. ஓகே, அது விட்டா நெக்ஸ்ட்டு பாக்ஸில் கேபிள், சார்ஜர் போகிற கேபிள், அப்புறமா பின் அதான். சரி வாங்க நம்ம வண்டி காற்றடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு ஒரு வாட்டி. இது ஃபிட் பண்ணிட்டு போகலாம் வாங்க. கேமரா வந்து பேக்கில் வந்து ஒரு 35 வச்சுப்போம். பாருங்கள், லெவல் இன்க்ரீஸ் ஆகுது 35. ஓகே, காற்றே இல்லை போல பின்னாடி. எனக்கு தெரிஞ்சு கேருங்களா லேப்டாப் பார்க்கலாம்.
ஆட்டோமேட்டிக் அதுதான் காய்ஸ். சூப்பராக இல்லை பாருங்க காய்ஸ். ஆட்டோமேட்டிக்கு தான், அது பாட்டு நம்ம ப்ரெஷர் போட்டு விட்டா போதும். பார்த்தீங்களா சவுண்டு சூப்பராக இருக்குது. எச்சில் போட்டால் கொஞ்சம் நிற்குன்னு சொல்கிறாங்க, அதனால தான் எச்சில் போட்டு விட்டேன். சரி வாங்க ஃப்ரண்ட்டில் ஒரு 32 அடிப்போம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குதுங்க. அது ஒன்றுமே பண்ண தேவையில்ல, சும்மா இப்படி வச்சுட்டு சும்மா லாக் பண்ணிட்டா போதும். இப்படி வச்சு விட்டா போதும். தேர்ட்டி டூ கீராம் போல். அப்போது ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். 30. எனக்கு தெரிஞ்சு இதில் காற்று கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பேக்கில் பார்க்கலாம். பேக் ப்ரெஷர் வந்து நானும் இப்போ 35 தான் வச்சுக்கிறேன். சேம் அதே ப்ரெஷர் வச்சு பார்ப்போம் பின்னாடி. இங்கே ஓகே காய்ஸ், பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்குது. 35 ஃபுல்லாகுது. எந்த பிரச்சனையும் இல்லை, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா பம்ப் ஆகுது. அதேமாதிரி ஏர் ப்ரெஷரும் அதுவே காட்டுது டிஸ்பிளேல. க்ளீனாக பாருங்கள். இதுக்கப்புறம் இது மாதிரி ப்ராடக்ட் அதுக்கப்புறம் உங்களோட விஷயம் தான் காய்ஸ். சரி காய்ஸ், ஓகே, டேக் கேர். பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, போய் பார்க்கலாம். சரி காய்ஸ், ஓகே, உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஏகே HTFL. டேக் கேர் அண்ட் பாய் பாய். கட் பண்ணுறேன். இவர் நம்ம கேமராமேன், லாஸ்ட் நம்மளோட கேமராமேன். ஓகேவா, இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் ஷூட் பண்ணால் நம்ம கேமராமேன் கொண்டு ஷூட் பண்ணுவோம். ஓகே பாய் சொல்பா. சப்ஸ்கிரைப். ஓகே பாய்.